நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. இது ஒரு நியாயமாயா? அதிகாரங்கள் இந்த மாதிரி பண்ணலாமையா? எங்களுக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு இல்லையா? உள்ள குட்டிகள் அங்கங்க போட்டிகள் வந்துருக்கணுமையா? எங்களுக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு கிடையாது. கடந்த 13 நாட்களாக போராடி வந்த தூய்மை பணியாளர்களை கைது செய்து வெவ்வேறு இடங்களில் போலீசார் தங்க வைத்துள்ளனர். தற்போது வேளச்சேரியில் உள்ள தூய்மை பணியாளர்களை சந்திக்க சீமான் வந்தபோது போலீசாருக்கும் இடையே சீமான் தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், கள நிலவரம். வணக்கம். தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து 13 நாட்களாக போராடி வந்தனர். அவர்கள் நேற்று இரவு அவர்கள் கைது செய்யப்பட்டு வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்திலே அவர்கள் அடைக்கப்பட்டனர். அதாவது வழக்கமாக வாகனங்களுடைய பரபரப்பு இருக்கக்கூடிய சென்னை ரிப்பன் மாளிகைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த சாலையிலே அவர்கள் 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். சென்னை மாநகராட்சியால் ராயப்பேட்டை, திருவிக நகர் மண்டலங்களில் கடந்த 1ஆம் தேதி வழக்கம் போல வேலைக்கு சென்ற அவர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையிலே வேலை பார்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. அதன் காரணமாக அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக தொடர்ந்து 13 நாட்களாக போராட்டத்தில் இருந்தவர்கள் தற்போது நேற்று இரவு நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்கள் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். நள்ளிரவிலிருந்து தொடர்ந்து தற்போது வரை அங்கு இருக்கின்றார்கள். அவர்களை சந்திப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரது ஆதரவாளர்களுடன் அந்த இடத்திற்கு சென்றார். அதாவது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க சென்ற மற்ற போராட்டக்காரர்களையும் அவர் சந்திக்க வேண்டும் என்று காவல்துறையுடன் பேசினார். ஆனால் காவல்துறை உள்ளே செல்வதற்கு அனுமதி கிடையாது, அவர்களை நீங்கள் சந்திக்க முடியாது, அவர்கள் எங்களது கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்று காவலர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் நீங்கள் எங்களை வேண்டுமானாலும் கைது செய்து கொள்ளுங்கள், எங்களை நீங்கள் தடுக்கக்கூடாது என்று சொல்லி சீமான் தொடர்ந்து அந்த காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதே நேரத்தில் சீமான் வருகையை ஒட்டி அதே நேரத்தில் காவல்துறையும் அவர்களை பின்வாசல் வழியாக நீங்கள் வீட்டுக்கு செல்லலாம், நீங்கள் மண்டபத்தில் இருக்கும்போது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் செல்லலாம் என்று அவர்களை அனுப்பிவிட்டார்கள். அதே காவலர்கள் சார்பிலே ஒரு பேருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதாவது இவர்கள் வட சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்பதனாலே அவர்களது பகுதிகளுக்கு கொண்டு சென்று, அதாவது அழைத்து சென்று அவர்களை அங்கு இறக்கிவிட திட்டமிடப்பட்டிருந்தது. எனவே அவர்களை அவசரமாக காவலர்கள் பேருந்தில் ஏற்ற முற்பட்டார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அவருடன் வந்திருந்த தம்பிகள், அவருடைய நிர்வாகிகள் என அனைவரும் காவல்துறையோடு வாக்குவாதம் செய்து, நாங்கள் துப்புரவு பணியாளர்களையும் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்கள் நள்ளிரவிலிருந்து கைதாகி உள்ளே இருக்கக்கூடியவர்களையும் சந்தித்து நலம் விசாரிப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றோம், நீங்கள் ஏன் எங்களை சந்திக்க தடுக்கிறீர்கள், சந்திக்க விடாமல் செய்வதற்கான காரணம் என்ன என்று காவல்துறையோடு வாக்குவாதம் செய்தார்கள். அதே நேரத்தில் அங்கிருந்து வெளியில் வந்த அந்த துப்புரவு பணியாளர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடியவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்தித்து நேற்று நள்ளிரவிலிருந்து அவர்கள் சந்தித்த பல்வேறு இன்னல்கள், துன்பங்களை அவர்கள் விவரித்தனர். தங்களுக்கு போதுமான உணவு மற்றும் அத்தியாவசிய அடிப்படை வசதிகளை கூட காவல்துறை செய்து கொடுக்கவில்லை என்றும், தொடர்ந்து தாங்கள் ஏமாற்றப்படுவதாகவும் வஞ்சிக்கப்படுவதாகவும் அவர்கள் சீமானிடம் அவர்கள் அழுது கொண்டே புலம்பி சொல்லினர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.